ஒரு அழகான சின்ன காட்டில் ஒரு நரிக்குறவர் மாமா ஒரு மாமரத்துக்கு அடியில் படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தாங்களாம். அந்த மாமா பேர் ஷண்மு. ஷண்மு மாமா நரிக்குறவர் இனத்தை சேர்ந்தவங்க. ஷண்மு மாமா ஊசிமணி, பாசிமணி அதெல்லாம் விற்பாங்க. அவங்க அதே மாதிரி விற்றுட்டு வரும்போது ரொம்ப களைப்பாக இருந்துச்சுன்னு மாமரத்துக்கு அடியில் படுத்து தூங்கிட்டாங்க. அப்போது அந்த மாமரத்தில் இருந்து ஒரு மாயாஜால மாம்பழம் தெரியாமல் மாமா மேலேயே விழுந்துருச்சு. பயந்து போய் எழுந்திருச்ச மாமா, யாரது யாரது அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் பக்கத்தில் இருந்த அந்த மாம்பழத்தை பார்த்தாங்க. அந்த மாம்பழத்தை பார்த்த உடனே மாமாவுக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அடடா, எவ்வளவு மஞ்சள் கலரில் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த மாம்பழம், இதை நம்ம இப்போ சாப்பிட வேண்டியது தான் அப்படின்னு சொல்லி அந்த மாமா அதை சாப்பிட்றதுக்காக ஆன்னு வாயை திறந்தாங்க. அப்போ பயந்து போய் கத்துன அந்த மாம்பழம், என்னை விட்டுருங்க, என்னை சாப்பிடாதீங்க அப்படின்னு கத்துச்சு. மாமாவுக்கு ஒரே ஆச்சரியம், என்னது மாம்பழம் தான் பேசுதா அப்படின்னு அந்த மாம்பழத்தை திருப்பி திருப்பி பார்த்தாரு. அதுக்கு அந்த மாம்பழம், ஆமாம் நான் தான் பேசுகிறேன், நான் பேசுகிற ஒரு மாயாஜால மாம்பழம், என்னை நீங்கள் விட்டுருங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிச்சு. அதுக்கு மாமா, சரி சரி நான் உன்னைய விட்டுடுறேன், ஆனால் எனக்கு உன்னைய மாதிரியே சாப்பிட்றதுக்கு ஒரு பெரிய மாம்பழம் வேணும், அதுக்கு நீ தான் ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு சொன்னார். அவர் சொன்னதுக்கு ஒத்துக்கிட்ட மாம்பழம், நான் உங்களை பெரிய மாத்தோட்டத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன், அங்கே என்ன மாதிரியே நிறைய மாம்பழம் இருக்கும், அதோட திராட்சை கொத்து, வாழைப்பழம் எல்லாமே இருக்கும், நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் வாங்க மாமா அப்படின்னு கூட்டிகிட்டு போச்சு. நரிக்குறவர் மாமாவும் மாம்பழமும் அந்த காட்டை நோக்கி நடந்து போயிட்டுருக்காங்க. போகிற வழியிலேயே மாம்பழம் மாமாவை பார்த்து, நீங்கள் கழுத்தில் இவ்வளவு மணி போட்டிருக்கீங்களே, இதெல்லாம் என்னது மாமா அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு மாமா, இதுதான் ஊசிமணி பாசிமணி, இதை விற்கிறது தான் என்னுடைய தொழில் அப்படின்னு சொன்னார். அதுக்கு மாம்பழம், மாமா மாமா எனக்கு இந்த மணிகளெல்லாம் போட்டு பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது, ஒரு வாட்டி கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டுச்சு. மாமாவும் எல்லா மணிகளையும் மாம்பழத்துக்கு போட்டு விடுறாங்க. மாம்பழத்துக்கு ஒரே சந்தோஷம், ஒரே துள்ளி குதித்து ஆட்டம் போட்டுச்சு. மாம்பழமும் மாமாவும் அப்படியே ஆட்டம் போட்டுக்கிட்டே மாத்தோட்டத்துக்கு வந்துட்டாங்க. அங்கே வந்து பார்த்த மாமா மாமரங்களெல்லாம் பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமாயிட்டாரு. சந்தோஷத்தில் துள்ளி குதிச்ச மாமா அங்கே இருந்த ஒரு மாமரமாக போய் ஒரு மாம்பழமாக பறித்து சாப்பிட்டு ஆட்டம் போட்டார்.